9th வரைக்கும் கிராமரு செய்யுள் எதுவும் முடிச்சாச்சு. அதனால் திரும்ப விரிவான உரைநடை பகுதி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வளரும் செல்வம். இப்போ சொற்கள் வரலாற்றை பற்றி பேசுபவை. ஒவ்வொரு சொல்லிலும் அது இனத்தின் இனம், மொழி, வரலாறு இருக்குது. தமிழ் சொற்கள் வழி தமிழரோட நாகரிகத்தையும் வாழ்வையும் அறிய முடியும். இதே போல் தமிழில் வழங்கக்கூடிய பிற மொழி சொற்களும் அவை சார்ந்த இனத்தின் மொழியின் வரலாற்றை காட்டுது. அப்போ தமிழ் மொழி பிறமொழி சொற்களை அப்படியே ஏற்பதில்லை அப்படிங்கிறது மரபு. இந்த வகையில் கலை சொல் ஆக்கத்திற்கான பணிகள் இன்னைக்கு முதன்மை பெற்றுள்ளன. இப்போ மொழி வளர்ச்சிக்கான வாயிலாகவும் இருக்குது. இதை புலப்படுத்தும் இந்த சொற்கள் புலப்படுத்தக்கூடிய வரலாறு, பண்பாட்டு ஆகியவற்றை நம்ம எப்படி பார்க்கலாம். இதில் உரையாடல் நமக்கு தேவை கிடையாது. தமிழ் சொற்கள் ஆங்கிலத்தில் இருக்குது, சரியா? அதில் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்கலாம். சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள், ப்ரௌசர்னா உளவி, கிராப்னா செதுக்கி, கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி, சைபர் ஸ்பேஸ்னா இணையவழி, சர்வர்னா வையக விரிவு வலை வழங்கி, ஃபோல்டர்னா உரை, லேப்டாப்னா மடிக்கணினி, சரியா? இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இதில் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கணிதத்தில் 1, 10, 1000 அந்த எண்ணிக்கைகளுக்கான தமிழ் சொற்கள் எனக்கு தெரியும். இப்போ 1/320, 1/160 இந்த பின்ன எண்ணிக்கைகளுக்கான தமிழ் சொற்கள் இருக்குது. இப்போ முந்திரி பெயர் எண்ணளவுன்னு 2ஆக பிரிச்சுருக்காங்க. 1/320. நீங்கள் இப்படி 1 கிலோ முந்திரி 320 ரூபான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரைக்காணி அப்போ அரை கிலோ முந்திரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு 1/160. இங்கே 1 கிலோ 320, இங்கே 1 கிலோ 160 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரைக்காணி முந்திரி அப்படின்னா 3/3, அப்போ 3 கிலோ 320 ரூபா வேறு வேறு கடையில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காணி 1/80, கால் வீசம் 1/64, அது ஒவ்வொரு கிலோ ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோ ரூபான்னு. அரைமா 1/40, அரை வீசம் அப்படின்னா 1/32, முக்காணி அப்படின்னா 3, முக்காணி அப்படின்னா 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 3/80, முக்கால் வீசம் 3/64, ஒரு மானா 1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/20. மாகாணி வீசம்னா 1/16, இருமானா 1/10, இருமானாலும் 1, மாகாணினாலும் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. அரைக்கால் 1/8, 3 மானா 3/20, 3 வீசம்னா 3 வந்திருக்குல்ல, 3 வீசம் அப்படின்னா 3/16. 4 மா அப்படின்னா 4 மா அப்படின்னு ஒரு கடை இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/5. நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு எப்படினாலும் ஞாபகம் வைக்கலாம், சரியா? நம்மளுக்கு புரியணும், அவ்வளோதான். அடுத்து இப்போ மொழி எந்த துறையில் செல்வாக்கு பெற்றிருக்கிறதோ அந்த துறையில் என்ன இருக்கும், அது சார்ந்த மொழிக்கூறுகளை மொழியில் மாற்றணும். ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றணும். அடுத்து மொழி பேசுவோர் பேச்சுறுப்புகளுக்கு ஏற்ப அமைந்தவை. அப்படின்னு நம்ம பேசும்போது என்ன வரும்? ஒளித்திரிவு ஏற்பட்டு பொருள் மயக்கம் உண்டாகும். கேட்போருக்கு பொருள் புரியாத நிலை ஏற்படும். ஃபுல்லாக படிக்காமல் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிங்க. தாய்மொழி சார்ந்த சொற்கள் எண்ணிக்கையை விட வேற்றுமொழி சொற்களின் எண்ணிக்கை மிகுதியாக இருக்குது. எனவே தான் நம் வாழ்க்கையில் இடம்பெறும் அறிவியல் கருத்துக்களுக்கான கலைச்சொற்களை நம் மொழியிலும் உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இப்போ மொழிபெயர்ப்பு செய்தோ உருவாக்கலாம். என்னதை உருவாக்கலாம்? மொழியை சொற்களை உருவாக்கலாம். அடுத்து கடல் துறையில் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. சங்க இலக்கியத்தில் ஒரு கப்பல்ங்கிறதுக்கு நிறைய பெயர் இருக்குது. நாவாய்னாலும் கப்பந்தான். வங்கம், தோணி, களம், பல வகையான கடற்கலன்கள் இயக்கப்படுறதுக்கான குறிப்புகள். தமிழ் சொல்லான நாவாய்ங்கிறதை ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? நேவின்னு சொல்கிறோம். இது அவங்க உரையாடல் வடிவில் கொடுத்துருக்காங்க. அதனால் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் படித்தா போதும். உலகின் தொன்மையான மொழியாகவும் செவியல் மொழிகள் ஒன்றாக திகழ்வது என்னது? கிரேக்க மொழி. அப்போ கடல் சார்ந்த சொற்களில் எரித்திரை, அது எழுத பாருங்கள் வித்தியாசமாக இருக்கா? எரித்திரை, எருத்திரான், களன், கலையுகோய், நீர், நீரியோஸ், நீரிய, நாவாய், நாயு, தோணி, தோனிஸ். இந்த தமிழ் சொற்கள் இப்படி கிரேக்க சொற்களாக இருக்குது. அப்போ உள்ள காலத்தில் தமிழ் சொற்கள் இப்படி இருக்குது பாருங்கள். கிரேக்க மொழியில் இப்படி சொல்கிறாங்க.
தமிழில் இருந்து மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க. இப்போ வந்து கடல்சார் துறையில் கவிதை எழும் முன்னேற்றம் வந்து பெற்றிருந்தாங்க. கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் கிரேக்க மொழியிலும் ஒப்பாக காண முடிகிறது. இப்போ வந்து பானா என்னது? கிரேக்க சொல் கிரேக்க மொழியோட தொன்மையான காப்பியமாகிய இலியாத்தில் பாயியோனா அப்படின்னு குறிப்பிட்டு. பானா நமக்கு தமிழில் என்ன தெரியும்? பாக்கள் சொல்லுவோம்ல. கடவுளுக்கு பாடப்படுது பா அப்படின்னு கிரேக்கத்தில் சொல்கிறாங்க. நம்ம பாமாலை அப்படின்னு சொல்லுவோம். பா வகைகள் ஒன்று என்னது? வெண்பா. அப்போ வெண்பாவோட ஓசை என்னது? செப்பல் ஓசை. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்களை சாப்போன்னு சொல்லுவோம். கிரேக்கத்துலேருந்து லத்தீன் மொழிக்கு வந்து பின்னாடி ஆங்கிலத்தில் சாப்பிக் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. பாவின் சுவைகளில் ஒன்றாக இழிவரங்கிற துன்பச் சுவையினை தமிழ் இலக்கணங்கள் வந்து சுட்டுகிறது. இப்போ கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்கள் வந்து இலிக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இலிக்கியா வித்தியாசமாக இருக்குல்ல. இலியாத் காப்பியம் கிமு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இப்போ நம்ம வேற்று நாட்டினோட தொடர்பு கொள்வதற்கு ஒரு கணினி இருக்குது, சென்று வர வானூர்தி இருக்குது. சரியா? அந்த காலகட்டத்தில் எப்படி தகவல் தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிரேக்கத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு கடலில் எவ்வளியாக வரணுங்கிறத கிரேக்க நூல் வந்து விளக்குது. இப்போ எரித்ரேஷியன் ஆஃப் த பெரிப்ளஸ் ஆஃப் த சி, பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரேஷியன் சி, எரித்ரேஷியன் ஆஃப் த பெரிப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்நூலின் பேர்லேயே தமிழ் சொல் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ எரித்திரை அப்படின்னா என்னது? கடலை சார்ந்த பெரிய புலம். அப்போ எரித்ரேஷியன் ஆஃப் த பெரிப்ளஸ் அப்படின்னு ஆயிருக்கு. தொல் தமிழில் வளர்ச்சி தொடரவும் நிலைத்திருக்கும் நம்மளான பணிகளை செய்யணும். இப்போ தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து அத்துறைகளை மேலும் வளர்க்கணும். இருங்க ஒரு நிமிஷம். தத்துவம், அரசியல் ஆகிய துறைகளில் சிந்தனைகளை எல்லாமே பிற மொழிக்கு கொண்டு செல்லணும். இதுவும் தமிழ் மொழி நிலைத்திருக்க நாம் செய்ய வேண்டிய இன்றியமையாத பணிகள். இப்போ பொறியியல், கணினி, மருத்துவம், விண்வெளி இந்த துறைகள்லாம் உடனுக்குடன் பிற துறைகளோட பதிவுகள் எல்லாமே நம்ம மொழி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த உரையாடலாம் விட்டுருவோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை படித்தா போதும். சரி, அடுத்த பாடம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.